இங்கே போலீஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் குடும்ப கஷ்டத்தினால சிட்டிக்கே கிளம்பி போய் துணிக்கு சாயம் போடுற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. மாச கணக்கில் ஓடுது. ஹீரோவும் அந்த காசெல்லாம் கொடுக்க ஹீரோட வீட்டை இப்போ கட்ட ஆரம்பிக்கிறாங்க. வீடியோ காலில் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டும் கிளம்பி வந்து அவங்க அப்பாவுக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக திரும்பி வரான். ரொம்ப நாளாக ஹீரோ கிட்ட பேசாமல் இருந்தால் அவன் லவர் கூட நேரில் வந்து அவங்ககிட்ட மன்னிப்புக்கிட்டு 2 பேரும் பேசி மட்டும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்க சமயத்தில் ஒரு நாள் கொரோனா லாக்டவுன் வந்துடுது. இந்த டைமில் வந்து யாரும் வேலைக்கு வர வேணாம், ரூம்லேயே இருங்கன்னு ஒன்றா ஹீரோ அவன் ஃப்ரெண்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சாப்பாடு வாங்குறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேக்ட்ரியில் போய் எப்போ ரீஓப்பன் பண்ணுவீங்கன்னு கேட்டால் இந்த கொரோனாலாம் சரியானதான் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருக்க காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகுது. சாப்பாடும் காலி ஆகிட்டு இருக்க சமயத்தில் அவங்க கூட இருந்த எல்லாருமே கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபேக்ட்ரியில் போய் கேட்டால் அந்த ஃபேக்ட்ரியை இழுத்து முட்டுறாங்கன்னு தெரிய வந்துடுது. இதனால் நைட்டாக கிளம்பலான்னு பார்த்தா போலீஸ் பிடிச்சி அடிச்சிடுறாங்க. இவங்கள மாதிரியே பல்லாயிரம் மக்கள் வந்து அவங்க சொந்த ஊருக்கு நடந்தே போகிறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் அவங்க கூடயே சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கானுங்க. கடைசியாக ஒரு லாரியில் காசு கொடுத்து ஏறுறானுங்க. ஆனால் உள்ள இடம் இல்லை, மேலே தான் உட்காரணுன்னு 2 பேரும் மேலே உட்காந்துட்டு வரானுங்க. ஹீரோக்கு கோல்டு தாங்க முடியாமல் அவனுக்கு ஜுரம் வந்துடுது. ஒரு டைமில் ஆள்லாம் இறங்கினதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ இரும்புறான். இவனுக்கு கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லி அவனை போகிற வழியிலே இவங்க 2 பேரும் இறக்கி விட்டுறாங்க. இவனுக்கு 2 பேரும் அடிக்கிற வெயிலில் நடந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஹீரோக்கு ஜுரம் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. தெரிஞ்ச டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவனுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் இருக்குது, எக்காரணத்தை கொண்டு அவனை தூங்க மட்டும் விட்டுறாதுன்னு சொன்ன உடனே இவனும் ஹீரோ இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் ஹீரோ ரொம்ப டயர்டாகிட்டே இருக்கான். ஒரு டைமுக்கு மேலே ஹீரோ தூக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கடைசியாக இவன் மடியிலே விழுந்து அவன் அந்த இடத்துல இறந்தும் போயிடுறான். கடைசியாக ஃப்ரெண்டு ஹீரோட பாடியோட ரோட்டில் இருக்கிறத பார்த்தவொடனே போலீஸ் ஹெல்ப் பண்ணி ஆம்புலன்ஸில் ஏற்றி அவங்க வீட்டுக்கும் அனுப்பி விட்றாங்க. அவங்க அம்மாவுக்கு ஹீரோ கடைசியாக செருப்பு வாங்கியிருப்பான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கதையை அழுதிட்டு இருக்காங்க. கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டை அவங்க கட்டி முடிச்சு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து போலீஸ்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு, இவனுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லி. இறந்ததுக்கப்புறம் ஆர்டர் வந்திருக்கான்னு சொல்லி அவன் ஹீரோ ஃப்ரெண்டும் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். கடைசியாக இவனும் ஹீரோ சொன்ன மாதிரியே காலேஜில் போய் டிகிரி படிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் அவனும் எப்பயுமே உட்கார இடத்துல போய் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதோட இந்த படமும் முடியுது.